வணக்கம் மக்களே. நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாறன் வீரா கதையில் ஜனவரி 31 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் புது வீடியோ போடும் பொழுது லாஸ்ட்டு போட்ட வீடியோவுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த வீடியோ போடுவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம வள்ளி வந்துட்டு வீரா கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இங்கே பாரு வீரா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் இல்லை ராகவன் அப்படின்னு. அப்போ வள்ளிக்கு பேசும் பொழுது தொண்டையெல்லாம் நடுக்குது, சுத்தமாக பேசவே முடியல. ஏன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்கல்ல, அதனால. நம்ம மாறன் ஆல்ரெடி வள்ளிக்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நான் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த தான் நீங்கள் சொல்லணும், ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணதை சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்னீன்னா நான் லெட்டர் கூட எழுதி வைக்காம வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு ராகவன் மாறன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வள்ளிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால தான் வள்ளிக்கு இத்தனை நாளும் வீரா கிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு, இப்போ நம்ம வள்ளி வீரா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. வீராவுக்கு உண்மை தெரிஞ்சதோட நம்ம வீராவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ண பிறகு வீரா எந்த அளவுக்கு மாறன மனசால கொல்லுனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ஒரு கொலகாரன் கூட எப்படி என்னால் வாழ முடியும், என்னதான் நீ என் புருஷனா இருந்தாலுமே ஒரு செகண்ட் உன்னை என் காதலனாவோ இல்லை புருஷனாவோ நினைச்சாலுமே என் அண்ணன் செத்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, உன்னை என்னைக்குமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வீரா மாறனை ரொம்ப மோசமாக திட்டியிருப்பாங்க, மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீரா காதில் வாங்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேராக வள்ளியை பார்த்து, வள்ளியம்மா ஏன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிங்க, எதுக்காக ராகவனுக்காக மாறன் பழியை ஏற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை வீரா, மாறனாதான் நான் ஆக்சிடென்ட் பண்ணேன், அண்ணனை வந்து சொல்ல வேணாம், இது தெரிஞ்சா என் அண்ணன் ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் மாறன் ராகவனுக்கு பதிலாக அந்த பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு. என் மாறன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. இதை கேட்டதோட தான் வீரா சொல்கிறாங்க, நல்லா இருக்குமா அவங்களோட நாடகம். அன்னைக்கு ராகவன் ஜெயிலுக்கு போக போகிறான், மாறன் ஜெயிலுக்கு போக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சும் ராகவன் மாமா எவ்வளோ நிம்மதியாக உட்காந்து தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ கூட சந்தேகம் வரல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ராகவன் மாமா இப்படி சுயநலவாதியாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொந்த தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வீரா வீரா அப்படியெல்லாம் பேசாதம்மா, மாறன் ரொம்ப நல்லவம்மா, ராகவனும் ரொம்ப நல்லவன். ராகவன் எந்த அளவுக்கு பயந்தான் அப்படிங்கிறது எனக்கு தாம்மா தெரியும். அன்னைக்கு அவன் மாட்ட போகிறான் அப்படின்னு அவன் என்ன காரியம் பண்ண பார்த்தான் தெரியுமா, மாடியிலேருந்து கீழே குதிச்சிட பார்த்தான். நல்ல வேலை கடைசி நேரத்தில் நானும் மாறனும் போயிட்டு ராகவனை காப்பாற்றிட்டோம். ஒருவேளை அவனை காப்பாற்றாம இருந்திருந்தா அவனோட உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்கும். இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, ராகவன் ரொம்ப நல்லவம்மா, அவன் ரொம்ப இன்னசென்ட்டுமா. சின்ன வயசுலேருந்தே என் அண்ணன் ராகவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. ராகவன் வந்துட்டு எந்த தப்புமே பண்ண மாட்டான், தப்பெல்லாம் பண்ணுறது மாறன் தான் அப்படின்னு இத்தனை நாளும் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ராகவன் இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அண்ணனால் தாங்கிக்க முடியாது. மாறன் எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிதான் மாறன் அந்த பழியை ஏற்றுக்கிட்டாமா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, ஏன் வள்ளியம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு குத்தலையா, தப்பு பண்ணது ஒருத்தவங்க ஆனால் தண்டனை ஏற்றுக்கிறது ஒருத்தவங்க, அப்போ கூட உங்களுக்கு மனசு வரல அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, வீரா நான் என்னதான் வீரா பண்ணுறது, ஒரு பக்கம் மாறன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கெஞ்சுறான், ஒரு பக்கம் ராகவன் வந்துட்டு தான் உலகத்தை விட்டு போயிடலாம், நம்மளால தான் இவ்வளோ பெரிய தப்பும், அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு அவன் வேற இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவெடுக்கிறான், நான் என்னதான் வீரா பண்ணுறது அப்படின்னு. அப்போ வீரா நேரா வள்ளியை பார்த்து, ஆக மொத்தம் ஒருத்தனோட வாழ்க்கையை முடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அழுகுறாங்க. அப்போ வீரா நேரா வள்ளியை பார்த்து, வள்ளியம்மா இப்போ கூட நான் உங்களை என் அம்மாவாக தான் பார்க்குறேன், என்னைக்குமே நான் உங்களை கஷ்டப்பட விட்டுற மாட்டேன், நீங்கள் எப்போவுமே எனக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட வள்ளி நேரா வீராவோட கையை பிடிச்சி, வீரா தயவு செஞ்சு மாறனை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு
அப்ப வீரா சொல்றாங்க, இத்தனை நாளும் மாறனை இப்படி கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்னு எனக்கு மனசால ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும்தானே தவிர்த்து எனக்கு ராகவன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. இப்படி அவரு சுயநலவாதியா நடந்துகிட்டாரு. தான் சொந்த தம்பி ஜெயிலுக்கு போறான் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் இப்படி அமைதியா இருக்காருன்னா கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி ராகவன் மாமா நல்லவரெல்லாம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, அந்த மாறன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன போது நீயாவது அதிகமா கோவப்படல. ஆனா உன்னை விட அதிகமா கோவப்படுறது கண்மணி தான். கண்மணிக்கு மட்டும் ராகவன் கண்மணி கண்டிப்பா ராகவனை விட்டுட்டு போயிருவாமா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, அக்கா நல்லா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். கண்டிப்பா அவளோட மனசை மாத்தி ராகவன் மாமா கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை நீ தான் வீரா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட வீராவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. வீரா, என்னை மன்னிச்சிரு வீரா, இத்தனை நாள நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. வீரா நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மாறன் தூங்கிட்டு இருக்காரு. வீரா நேரா மாறன் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. மாறன் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. வீரா நேரா மாறனை பார்த்துக்கிட்டு, எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, உன்னை நான் எவ்வளோ அவமானப்படுத்தினேன், எவ்வளோ திட்டுனேன், கொலகாரன்னு சொல்லி எவ்வளோ பேசினேன், எவ்வளோ அவமானப்படுத்தினேன். இது எதையுமே நீ பெருசா எடுத்துக்கல. என்ன நடந்தாலுமே உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? உன் அண்ணனுக்காக நீ எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இருக்கிற, உன்னை போய் நான் கெட்டவன்னு நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாறன் தூங்கிட்டு இருக்காரு. வீரா நேரா ராகவனோட தலைய கோதி விட்டு, இங்க பாரு மாறன், இனிமே எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். இனிமே உன்னை யார் இப்படி பேசுறா அப்படின்னு நான் பாத்துறேன். இனிமே என்னை மீறி அப்படின்ட்டு நம்ம வீரா மாறனை பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்றாங்க. மாறன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வீரா நேரா மாறனை பார்த்து, இனிமே தப்ப சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை. இனிமே உன் மேல யாருமே அந்த பழிய சொல்ல மாட்டாங்க. உன் மேல நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நான் எல்லாருக்கு முன்னாடியிலையும் நாளைக்கு நிரூபிப்பேன். உன்னை இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இனிமே தப்பானவன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு வீரா நேரா ராகவனை பார்த்து மாறனை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வீரா நேரா அவங்க அண்ணனோட ருத்ராட்சியை பார்த்து, அண்ணா, இத்தனை நாள் கழிச்சுதான் எனக்கு இந்த உண்மை தெரிய வரணுமா? இதை முன்னாடியே நீ எனக்கு சொல்லியிருந்தியன்னா நான் மாறனை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருப்பேன். மாறனும் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருக்க மாட்டான். இப்போ கூட ராமச்சந்திர மாமா இன்னுமே மாறன் மேல கோவமா தான் இருக்காங்க. இது எல்லாமே தான் சொந்த அண்ணனுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். என் அண்ணனை கொலை பண்ணவனோட வாழணுமா அப்படின்னு. ஆனா இப்பதான் புரியுது, மாறன் மேல எந்த தப்புமே இல்லைண்ணா. நீ தான் இதை எனக்கு பல தடவை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்க. நான் தான் புரியாம இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீரா சாமி அண்ணனை வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ருத்ராட்சிய வந்துட்டு கையில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை கண்மணி வந்துட்டு சமயக்கட்டில் போய் சமைச்சிக்கிட்டு இருக்க நம்ம வீரா இங்கேருந்து போயிட்டு கண்மணியை பார்க்குறாங்க. என்ன கண்மணி, என்ன நடக்குது அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இல்லை கண்மணி, இது மாதிரி யார் வந்துட்டு அந்த ஸ்டே ஆர்டரை வாங்கினது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரவுடிகளையே அனுப்ப ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு. அப்போ கண்மணி நேராக வீராவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏய், என்னடி அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, சொந்த தங்கச்சியவே காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டியல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி நேராக வீராவை பார்த்து, ஏய், என்ன சொல்கிற அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, ஆமாம், 5 ரவுடிகளை அனுப்பி என் கதையை முடிக்க சொன்னியே, அதை கேட்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சியாகி, என்ன வீரா சொல்கிற அப்படின்ட்டு ஓடி வந்து வீராவோட கையை பிடிச்சி, வீரா, என்ன இப்படி சொல்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, நடிக்காத கண்மணி, நீ இதை பண்ணியிருப்பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு உண்மையில கோவம் தான், அதுக்காக உன்னை இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காத. நீ ஏன் ரத்தம், நீ என் தங்கச்சி, உன்னை போய் எப்படி பண்ணுவேன், இங்கே பாரு,
யாரு உன்னை அப்படி செய்ய வந்தது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, யாருன்னு தெரியல கண்மணி, 4 ரவுடிங்க என்ன சொன்னானுங்க தெரியுமா, நீ யாருன்னு தெரியாது, ஆனா உன் சாவு என் கையில அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த வந்துட்டாங்க. கடைசி நேரத்துல மாறன் மட்டும் வரலைன்னா என் உயிர் போயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, வீரா அப்படி நான் செய்யவே சொல்லல, ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், ஒருவேளை போலீஸ் அப்படி பண்ணியிருப்பாரு போல அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஓ அப்ப இது ஓ வேலை தானா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, அது யாருன்னு கண்டுபிடிக்க தான் சொன்னேன், மற்றபடி இப்படியெல்லாம் செய்ய சொல்லலை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஓ மேலதான் பழி வரும், இங்க பாரு கண்மணி, அந்த போலீஸ் கூட தயவு செஞ்சு இனிமே கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என் அண்ணனை கொலை பண்ணவன் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நிம்மதியா விட சொல்றியா வீரா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, உனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விடு அப்படின்னு. ஆனா கண்மணி சொல்றாங்க, நான் விடமாட்டேன் வீரா, நீ ஸ்டே ஆர்டர் வாங்கினதே எனக்கு தெரியும், ஆனா அந்த போலீஸ் உன்னையவே அப்படி காலி பண்றதுக்கு ஆள் அனுப்புவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரம் அந்த மாறனை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட வீரா நினைக்கிறாங்க, இவளுக்கு நான் எப்படிதான் புரிய வைக்கிறது, ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் இல்ல ராகவன் அப்படிங்கிறது உண்மை இவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா பக்கத்திலே இருக்க ராகவனையே தீர்த்து கட்டுறதுக்கு இவ தயங்க மாட்டா அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நேரா கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி நேரா அந்த போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஃபோன் அட்டன் பண்ணி என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்ல கண்மணி கேட்குறாங்க, எதுக்கு என் தங்கச்சியவே காலி பண்ணுறதுக்கு ஆளை அனுப்பி விடுறீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு. போலீஸ் கேட்குறாரு, உன் தங்கச்சியா அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம், நேற்று நைட்டு என் தங்கச்சியை 4 ரவுடிங்க கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் கேட்குறாரு, ஓ அப்போ உன் தங்கச்சி தான் ஸ்டே ஆர்டர் வாங்கினதா அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம், என் தங்கச்சி தான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா, அதை இப்போ தான் அவள் சொன்னா அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் தங்கச்சி தான் ஸ்டே ஆர்டர் வாங்கினானே எனக்கு தெரியாது, இப்போ நீ என்ன முடிவு பண்ண போற அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. போலீஸ் சொல்கிறாரு, என்ன இந்த பிரச்சனையை இதோட விடவா, இப்படி நான் பெரிய ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். இங்கே பாரு, நான் உன் தங்கச்சியை சும்மா விட மாட்டேன், அவள் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே, அவளை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் தங்கச்சியே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் போலீஸ் சொல்கிறாரு, உன் தங்கச்சி ஸ்டே ஆர்டர் வாங்கினதுக்கு நல்லா அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க, சே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சியவே காலி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புவான் இவன் அப்படின்ட்டு நம்ம கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகவன் வழக்கம் போல் இங்கேருந்து வராரு. ராகவனுக்கு தெரியாது வீராவுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு. ராகவன் நேரா என்ன நினைக்கிறாருன்னா, என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை வெளியில வரும், இந்த பிரச்சனை வெளியில வரக்கூடாது அப்படின்னா மாறன் மேல தான் தப்பு அப்படின்னு நிரூபணமாகி மாறன் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அதனால ராகவன் நேரா வீராட்ட வந்துட்டு, வீரா என்னாச்சு அப்படின்னு கேட்க வீரா சொல்றாங்க, ஏமாமா ஏதாவது வேணுமா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, உன் அண்ணன் இறந்ததுக்கு மாறன் தான் காரணம், அவன் இப்படி உன் அண்ணன் கூட பகையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இங்க பாருமா, நீ மாறனை விவாகரத்து பண்ணிரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். இங்க பாரு, நீ வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு வந்துட்டு மாறன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ அவனுக்கு விவாகரத்து கொடுக்க போற அப்படிங்கிறது தெரியும், நீ அவனுக்கு சீக்கிரம் விவாகரத்து கொடுத்துரு, அவனுக்கு ஒரு வேளை மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை ஜெயிலில் அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுறாத அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா ராகவனை பார்த்து முறைக்கிறாங்க. ராகவன் கேட்குறாரு, வீரா நான் சொல்றது கண்டிப்பா உனக்கு கோவம் தான் வரும், இங்க பாரு, நீ மாறனை விவாகரத்து பண்ணிரு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா ராகவனை பார்த்து, எதுக்காக நான் மாறனை விவாகரத்து பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி பேசுற, உன் அண்ணனோட சாவுக்கே அவன் தானே காரணம், அவன் தானே திட்டம் போட்டு உன் அண்ணனை கொன்னான் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா கேட்குறாங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி சொல்ற, எனக்கு தெரியாதா, உன் அண்ணனை வந்துட்டு அவன் தானே கொலை பண்ணியிருக்கான் திட்டம் போட்டு, அந்த ருத்ராட்ச கூட மாறனோட ரூம்ல தானே இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா செம்ம டென்ஷன் ஆகி மாறனை ஓங்கி அறையிறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப வீரா நேரா ராகவன்ட்ட,
என்ன, எனக்கு எந்த உண்மையும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களால எப்படி மாமா இப்படி அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியுது? மாறன் எவ்வளோ நல்லவரு. அவரோட வாழ்க்கையை உங்களால எப்படி மாமா இப்படி ஆக முடியுது? அவர் உங்களுக்கு எவ்வளோ நம்புறாரு. உங்களை சொந்த அண்ணன் உயிரா நினைக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு தான் தலைமையில சுமக்கிறாரு. ஆனா அவரை போயிட்டு உங்களால எப்படி மாமா இந்த மாதிரியெல்லாம் பழி சொல்ல முடியுது? இந்த அளவுக்கு நீங்க சுயநலவாதியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ பயந்தவர் அப்படின்னு வள்ளியம்மா சொன்னாங்க. அதனாலதான் மாறன் அந்த பழிய வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய சுயநலவாதியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. மாமா, எனக்கு இந்த விஷயம்லாம் எப்பவோ தெரியும். நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணது, மாறன் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு. இந்த விஷயத்த பட்டும் இப்ப நான் ராமச்சந்திர மாமா கிட்ட சொன்னேன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அதனால என்கிட்ட இனிமே மாறனை பத்தி இந்த மாதிரி சொல்ற விலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவனுக்கு செம்ம ஷாக்கு. ராகவன் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ வீராவுக்கு தெரியுமா? அப்ப வீரா உடனே இந்த விஷயத்த கண்மணி கிட்ட சொல்றதுக்கு நினைப்பாளே, இதனால கண்மணி என்னை தூக்கி போட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு அந்த ராகவன் வந்து பயப்படுறாரு. ராகவன் நேரா வீரா கிட்ட, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, நானும் மாறணும் நாசமா போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரத்தான் செய்யும். நீங்க மறைச்சிங்க பாரு, அது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லை. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா நானும் மாறணும் மட்டும் பிரிஞ்சு இப்படி இருக்கணுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே உறுத்தல அப்படின்னு. அப்ப ராகவன் அதிர்ச்சியாகி நிக்க, வீரா நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க மாமா, கூடிய சீக்கிரம் மாறன் மேல எந்த தப்புமே இல்லை, அவன் உங்களுக்காக தான் இப்படிப்பட்ட பழியை ஏந்துக்கிட்டான் அப்படின்னு ராமச்சந்திரன் மாமாவுக்கு சீக்கிரம் புரிய வச்சு, நீங்க தான் இந்த தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நான் சீக்கிரம் நிரூபிப்பேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இது மாதிரி மறுபடி வந்துட்டு மாறனை விவாகரத்து பண்ணுன்னு சொல்லாதீங்க, அவன் என் புருஷன் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. வீரா நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க மாமா, வேற ஏதாவது தப்பு பண்ணி மாறன் மேல பழி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவ பொண்டாட்டி நான் இருக்கேன். இனிமே என்ன மீறிதான் நீங்க எந்த பழியா இருந்தாலும் மாறன் மேல போடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அந்த ராகவன். அண்டு இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மோஸ்ட்லி நான் நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ண காரணம் வந்துட்டு, எனக்கு இந்த நார்மல் வீடியோஸ் ரொம்பவே பிடிக்கும். நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் என்னால் கவர் பண்ண முடிஞ்சதை மட்டும்தான் நான் கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த நார்மல் வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ரெட் ரோஸ் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த ரோஸா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.